ஸோ இந்த வீடியோவில் வில் பி என்ன திஸ் a series of video ஒரு தொடர் மாதிரி we are making and in this series of video நம்ம we are working out எதை படிச்சுட்டு இருக்கோம்னா we are learning motion in a plane அப்படின்னு class 11 motion in a plane class 11 motion in a plane class 11 CBSE physics அதில் லைன் பை லைன் ரீடிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ திஸ் we have been in the last section we have been reading of scalars வாசிச்சுட்டு இருந்தோம். now will be introduce அதில் scalars and vectorன்னு ஒரு சப்செக்ஷன் இருக்குது. scalars and vectors அதுதான் நம்ம ரீட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம போன இதில் நம்ம வாட் வி ரெட் ஸ்கேலர்ஸ், இப்போ நம்ம வெக்டர்ஸ் வாசிக்க போகிறோம். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ரீடிங் செஷன். கண்டினியூ திஸ். இதை கண்டிப்பாக பாருங்கள் த்ரூ அவுட் அண்ட் டேக் நோட்ஸ். டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஓகே, இதை வந்து நம்ம அகாடமிக் பர்பஸ்க்காக பண்ணுறோம். ஸோ நாட் ஃபார் ஸோ வில் பி டூயிங் ஸ்டெப் பை ஸ்டெப், லைன் பை லைன். அந்த மெயின் இன்டென்ஷன் இஸ் எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்ஸ், ஈவன் எ கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 11ஆவது படிக்கக்கூடிய பையனும் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இட் வில் பி டேக்கன் இன் சச் அ வே. ஓகே, எ வெக்டர் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி that has both magnitude and direction and obeys triangle law of addition or equivalently to the parallelogram law of addition. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நிறைய குவான்டிட்டி அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஃபிசிக்ஸில் we have to quantify things. ஃபிசிக்ஸில் we have to quantify, அதாவது ஒரு நம்பர் கொடுக்க வேண்டும். குவான்டிஃபை. சார் என்ன சார் நம்பர் அப்படின்னா, நம்பர் கொடுக்க வேண்டும். குவான்டிஃபைன்னு நம்பர் கொடுக்க வேண்டும். இதுக்கெல்லாம் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். we are used with such kind of things. பட் இது வார்த்தைகளை சயின்டிஃபிக் வேர்ட்ஸில் சொல்லும்போது சம்டைம்ஸ் வில் பி கன்ஃபியூஸ்ட். என்ன அர்த்தம்னா, வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்டால் வாட் வில் டெல்? இப்போ மணி எத்தனைடா? இட்ஸ் டைம் 7:39. அப்படின்னா 7:39. அதோட நிப்பாட்டுவோமா? AM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we are quantifying a time at now. இப்பொழுது ஒரு எண்ணிக்கை கொடுக்குறோம். we are giving a number associated with a time now. இப்போ இதே டைம் அடுத்ததில் இருக்குமா? நோ, இருக்காது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தா நாளைக்கு இதே டைமில் பார்த்தா வில் ஹேவ் திஸ் நம்பர் 7:39 AM வில் ஹேவ். அப்போது அதாவது we have to quantify things in physics. we have to quantify, நம்பர் கொடுக்க வேண்டும். ஸோ அதில் நம்பர் கொடுக்கும் பொழுது when you are trying to give a number to a particular physical quantity, அது ஏதோ ஒரு இயற்பியல் தன்மையை ரெப்ரசன்ட் பண்ண வரும். AM அப்படின்னு போடும்போது காலம், நேரத்தை குறிப்பிடுது. ஸோ இப்போ வந்து 5 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, கிலோகிராம்ங்கிறது என்ன? மாஸ், எடையை குறிப்பிடக்கூடியது. நிறையை குறிப்பிடுது. நிறை மீன்ஸ் மாஸை குறிப்பிடக்கூடியது. இட் டினோட்ஸ் மாஸ். A vector quantity is a quantity has both magnitude and direction. So ஒரு vector quantity na it has magnitude plus a direction. Vector. அப்பனா physicsல we have many things. ஒரு சில அதே மாதிரி physical quantities நிறைய இருக்கு. இப்போ பைக்கில் ஒரு ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவுமே ஒரு ஃபிசிக்கல் தன்மை, இயற்பியல் தன்மை அதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. வெக்டர்ஸ். Vectors has magnitude and direction. அதோட முடிச்சிடலாமா? மேக்னிடியூட், அதுக்கு ஒரு எண் கொடுக்கணும். we have to give a number plus என்ன கொடுக்கணும்? ஒரு டிரெக்ஷன், திசை கொடுக்க வேண்டும். டிரெக்ஷன், சரியா? and a direction associated with it. a particular physical quantity we have to also associate with the direction.
ஒரு நம்பரும் கொடுக்கணும், அதுக்கு ஒரு திசையும் அதோட சேர்ந்து வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, இப்போது நீங்கள் ஒரு பைக்கில் யூஆர் ட்ராவலிங் வித் த ஸ்பீட் ஆஃப், நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் ஆகிறீங்க, த ஸ்பீட் ஆஃப் 30 km/h எடுத்துக்கோமே, சும்மா இந்த டிரெக்ஷன், இந்த திசையில் பயணிக்கிறீங்க அப்படின்னா, வெலாசிட்டிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. வெலாசிட்டி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ இதில் என்ன டினோட் பண்ணுறோம்? இப்போ 30 km/hனா ஸ்பீடு, 30 km/hனா ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் ஆஃப் த பைக் என்னென்னா, இப்போது மணி, now the time is 7:42. Speed at 7:42 of the bike is 7:42 AM of the bike is 30 km/h. We are giving only a number. So if you are trying to give a velocity for it, velocity கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, velocity ஒரு வெக்டர். ஸோ அதை நம்ம பேசும்பொழுது we have to give also a direction. Velocity at இந்த நேரம் 7:42 என்ன கொடுக்க போகிறோம்? 30. we are going to give a magnitude, ஒரு நம்பர், அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம்னே, 30 km/h அப்படின்னு கொடுத்துட்டு டைரக்ஷன் கொடுக்கணும். இது எந்த திசையில் பயணிக்குது பாருங்கள். ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, இது பேர் ஈஸ்ட், மேலே போகிறது நார்த், அப்படி போட்டிருப்போமா? அப்படின்னா இது எந்த டைரக்ஷனில் போகுது? ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுது. ஸோ அதனால் இங்கே ஈஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ வெலாசிட்டி ஒரு வெக்டர், ஸ்பீடு ஒரு ஸ்கேலர். சரியாடா? டவுட் இருக்கா? அதனால் வெக்டர் ஷுட் ஹாவ் அ மேக்னிடியூட் அண்ட் அ டைரெக்ஷன். சரியா? அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் ஷுட் ஆல்சோ ஒபே ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் ஆர் ஈக்குவலண்ட்லி தி பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை மட்டும் முடிக்கக்கூடாது. வெக்டர் ஹேஸ் மேக்னிடியூட், டைரக்ஷன் அண்ட் மஸ்ட் ஒபே. கண்டிப்பாக ஒபே பண்ண வேண்டியது யார்? மஸ்ட் ஒபே. must obey parallelogram law of addition, parallelogram of vector addition and triangle law of vector addition. இது நான் வந்து அடுத்த பக்கத்தில் நான் எழுதுறேன். vector should also obey parallelogram law of vector addition அல்லது ஏதாவது ஒன்று. ஆக்சுவலாக இது ரெண்டும் ஈக்குவலண்ட்லி ஒன்று தான். பேரலோகிராம் லாவிலேருந்து என்ன வந்துடலாம்? வெக்டர் ட்ரையாங்கிள் லாக்கு வந்துடலாம். ட்ரையாங்கிள் லாவிலேருந்து என்னக்கு வரலாம்? பேரலோகிராம் லாக்கு வரலாம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். அல்லது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு வேலையை செய்யணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதாவது பர்டிகுலர் காம்பனண்ட்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதாவது ஆட் சேம் காம்பனண்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அப்படி கூட எழுதலாம். இது நீங்கள் போக படிப்பீங்க. சேம் காம்பனண்ட்ஸ் ஆஃப் வெக்டர், சேம் காம்போனண்ட் ஆஃப் வெக்டர். இதில் ஏதாவது ஒன்று ஒபே பண்ணால் போதும். அல்லது இன்னொரு வேர்ட் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஆக்சியம்ஸ் ஆஃப் வெக்டரை ஒபே பண்ணால் போதும். அதாவது வெக்டருங்கிறது இட் ஹாஸ் மேக்னிடியூட், டிரெக்ஷன் அண்ட் ஷுட் ஆல்சோ ஒபே பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் அல்லது ஆர் அண்ட் ப்ளஸ் இல்லை ஆர் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் அல்லது ஈக்குவலண்ட்டாக இந்த ரெண்டு பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷனை செய்யக்கூடிய இன்னொரு நபர், அதே ஆள், அதாவது ஆக்சியம்ஸ் அப்படிம்பாங்க, அல்லது வெக்டர் சம் ஆட்ஸ் சேம் காம்பனண்ட்ஸ் ஆஃப் வெக்டர்.
இதில் யாராவது ஒரு ஆள் செஞ்சால் போதும். அப்படி இருந்தால் வெக்டர். ஏன்னா நம்ம நினைப்போம் கரண்ட் வந்து ஒரு வெக்டர் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்? அதுக்கு ஒரு டைரக்ஷனும் இருக்குது. நீங்கள் அடுத்த ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. கரண்ட் இருக்குது, இதை மாதிரி வருது. ஸோ இங்கே இது பாயும் பொழுது இப்படி கரண்ட் இப்படி போகுது, இப்படி கரண்ட் இப்படி வருது. ஸோ இது வந்து ஒரு கரண்ட்டுக்கு வந்து யூனிட் வந்து நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ஆம்பியர், 2 ஆம்பியர். ஆனால் இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்? 3 ஆம்பியர். ஆனால் இது வந்து இது பாருங்க நம்பர் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். 1 + 2. இது ஒரு ஒயர், இது ஒரு ஒயர், இது ஒரு ஒயர். பாருங்க நம்பரை ஆட் பண்ண மாதிரி தான் ஆட் பண்ணணும். நம்பர் ஆட் பண்ணும் பொழுது ஒரே யூனிட்டாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்படி நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ ஒரே யூனிட்டாக தான் இருக்குது, அதனால் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இங்கே. ஸோ ஆனால் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நான் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கரெக்ட் இதை வந்து என்னது 1 ஆம்பியரை நான் I1 வச்சுக்கிறேன். I1 = 1 ஆம்பியர், I2 = 2 ஆம்பியர், I3 = 3 ஆம்பியர். அதாவது எப்படி வந்திருக்கு இந்த ஆன்சர் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா I3 = I1 + I2 அதை மாதிரி எழுதியிருக்கேன். அப்படி எழுதினா தான் என்ன வரும், 3 ஆம்பியர் வரும். ஆனால் வெக்டர் அடிஷன் என்ன, வெக்டரில் I3 வேணும் அப்படின்னா வெக்டர் அடிஷன்னா parallelogram law of vector addition, root of எப்படி வந்திருக்குன்னா I1² + I2² + 2 × I1 I2 cos θ. இதுதான் வெக்டர் லா ஆஃப் அடிஷன், parallelogram law of vector. இப்போ அடுத்ததான் பார்க்க போகிறோம். இந்த தீட்டாங்கிறது என்னென்னா, வாட் இஸ் திஸ் தீட்டா? இந்த தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் I1 and I2. I1க்கும் I2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ அதை எப்படி வரைய போகிறேன்னா, I1 இந்த அப்படி இதை மாதிரி இருக்குது, I2 இதை மாதிரி இருக்குது. த ஆங்கிள் பிட்வீன் I1 and I2 இஸ், இதுதான் நம்ம தீட்டான்னு நம்ம சொல்ல போகிறோம். இது I1 I2. சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ a vector is specified by giving a number, by giving its magnitude by a number and its direction. இப்படி தான் கொடுக்க போகிறோம். மேக்னிடியூட்னா நம்பர். ஸோ a vector is specified by giving its magnitude. அப்புறம் மேக்னிடியூட்னா என்ன, ஒரு நம்பர் கொடுக்குறது, ஒரு வெக்டருக்கு நம்பர் கொடுக்குறது தான் மேக்னிடியூட். ஸோ வெக்டருக்கு நம்பர் கொடுக்குற பேர் மேக்னிடியூட். 30 km/h, giving a number for a vector velocity and direction. சரியா? ஓகே. அடுத்து some physical quantities that are represented by vectors are. நம்ம ஃபிசிக்ஸில் படிக்க போகக்கூடிய சில சில இதெல்லாம் வெக்டர்ஸ். யாரெல்லாம்? டிஸ்பிளேஸ், வெலாசிட்டி ஒரு வெக்டர், ஆக்சலரேஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஒரு வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இவங்களாம் வெக்டர். நிறைய இருக்குது, இது ஒரு உதாரணத்துக்கு. 2. ரெப்ரசன்ட் வெக்டர். வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணணும், குறிப்பிடணும்னா we use a bold face type in this book. அதாவது நம்ம சிபிஎஸ்சி புக்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சில காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வெக்டரை எப்படி மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்கன்னா டார்க்காக மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க, வெரி டார்க். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? போல்டு ஃபேஸ் இருந்தால், லெட்டரே போல்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? தே ஆர் என்ன குவான்டிட்டிஸ்? வெக்டர் குவான்டிட்டிஸ். நான் ஒரு வெக்டரை சொல்கிறேன், ரெப்ரசன்ட் பண்ணுறேன். தஸ் வெலாசிட்டி வெக்டர் கேன் பி ரெப்ரசன்டட் பை அ சிம்பிள் வி வெக்டர். இப்போ நாங்கள் வெலாசிட்டி எழுதினோமா, நம்ம அங்கே இங்கே எழுதும்போது அப்படின்னா அதை எப்படி எழுதியிருக்கணும்? இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் பண்ணி எழுதியிருக்கணும். நம்ம புக் டைப்பில் எழுதுகிறோம் அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் வி, போல்ட் பண்ணி. நல்ல ஒரு திக்கான பெண்ணை வாங்கிக்கோங்க, வாங்கி நல்ல அடி பட்டையை தீட்டுங்க.
Since boldface is difficult to produce when writing by hand. அப்படி தானே, கையை வச்சு இதுக்காக இன்னொரு பென் வாங்கியா நம்ம எழுத முடியும். A vector is always represented by an arrow placed over a letter, say V vector. அது ஆக்சுவலாக இது இங்கே ஒரு சின்ன இது இந்த புக்கில் ஒரு சும்மா ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா வெக்டர்னாலே ஒரு வி இதை மாதிரி லெட்டர் இது சாதாரணமாக எழுதிட்டு சாதா பென்லேயே எழுதிட்டு விங்கிறது ஒரு வெக்டர்னால் அதுக்கு மேலே என்ன போடணும்? யூ ஷுட் ரைட் அன் arrow above. Thus both bolded V and V vector, V மேலே arrow represents velocity vector. அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நல்ல டார்க் பண்ணி எழுதினாலும் அல்லது இதை மாதிரி V போட்டு மேலே arrow போட்டாலும் ஒரே விஷயத்தை தான் டினோட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும். The magnitude of the velocity vector is often called the absolute value, indicated by இதை மாதிரி. அப்படின்னா வெக்டருக்கு நமக்கு இது வி வெக்டர். அப்படின்னா வி வெக்டரோடைய மேக்னிடியூட் சொல்லணும்னா magnitude of V vector, magnitude of V vector. magnitude of V vector என்ன? அது எப்படி எழுதணும் டினோட் பண்ணலான்னா we can represent magnitude of a V vector ரெண்டு வெர்டிக்கல் லைன், இப்போ வெர்டிக்கல் லைன் பேர், ஸோ V and an arrow above, அல்லது R சிம்பிளி V அல்லது வெறும் V போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சிம்பிளி V. சில புக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த இப்படி போட்டு லைன் போட்டுறதுன்னா அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட் வேல்யூனா இப்போ ஒரு மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டுரும், அவ்வளோதான். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டரை எப்படி டினோட் பண்ணணும்? சிம்பிள் குறியீடில் வெறும் V இது மாதிரி ரெண்டு வெர்டிக்கல் லைன் போட்டு V வெக்டர் அப்படின்னு எழுதலாம். அல்லது டபுள் வெர்டிக்கல் லைன், சில ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் டபுள் வெர்டிக்கல் லைன் கூட போட்டு மேக்னிடியூடை வெளிப்படுத்துகிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் அப்சல்யூட் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான். மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்பொழுதுமே மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டர்னா அது என்னவாக தான் இருக்க போகுது? தே ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஒன்லி, கிரேட்டர் தேன் 0. ஜீரோட பெருசு தானே மேக்னிடியூடுனா, கிரேட்டர் தேன் 0, ஜீரோட பெருசு. ஸோ இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், -2ஓட அப்சல்யூட் வேல்யூ என்ன? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -2. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -2 என்ன? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இதை மாதிரி ரெண்டு வெர்டிக்கல் லைன் வரையணும், -2 போட்டு ப்ளஸ் மட்டும் எழுதினா போதும். சரியா? இதுதான் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -2. ஸோ தஸ் இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? தஸ் வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை போல்ட் ஃபேஸ்ட். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பை A டார்க்டு, ஸ்மால் a ஸ்மால் p டார்க்டு, P வெக்டர் டார்க்கு, R வெக்டர் டார்க், எப்படி எழுத்துனாலும் யூஸ் பண்ணலாம். with respective magnitudes denoted by light faced A, B, capital A, small p, small q, small r, x. அப்போனா இந்த புக்கில் நம்ம படிக்கிறதுக்காக வெரி டார்க்காக இருந்தால், ரொம்ப டார்க் ஏயாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஏ வெக்டர். சாதாரணமாக எழுதியிருந்தா என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ, ஏ வெக்டரினுடைய மேக்னிடியூட், த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஏ. நம்ம என்ன பண்ண போகிறோம்? டார்க் பண்ணி எழுத வேண்டாம், இப்படி ஏன்னு எழுதி மேலே இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டால் இதோட அர்த்தம் என்ன? ஏ வெக்டர். ஸோ வெறும் ஏவோட மீனிங் என்ன? சிம்பிளி ஏயோட மீனிங் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஏ. அல்லது மேக்னிடியூடை எப்படி டினோட் பண்ணலாம்? ரெண்டு வெர்டிக்கல் லைன் போடலாம், அல்லது டபுள் வெர்டிக்கல் லைன் போட்டு ஏ வெக்டர் எழுதலாம். சரியா? இதெல்லாம் வெக்டரை டினோட் பண்ணக்கூடியது, இவைகள் எல்லாம் மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டரை டினோட் பண்ணக்கூடியது. மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஏ. ஸோ பி வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் பினா பி.
சி வெக்டர் magnitude of c னா எப்படி எழுதிக்கலாம்? we can write like this, small p வெக்டர். அதை எப்படி எழுதலாம்? magnitude of p வெக்டர் என்னன்னா இதை மாதிரி எழுதலாம், அல்லது வெறும் pன்னு எழுதலாம், அல்லது டபுள் லைன்ஸ் கூட we can use. ஆனால் டீச்சருக்கு தெரியணும்ல, அதனால we will use only these both. ஸோ அதாவது பி வெக்டர் கரஸ்பாண்டிங் பி வெக்டருடைய மேக்னிடியூட், சி வெக்டரோட மேக்னிடியூட், பி வெக்டரோட மேக்னிடியூட். சரியாடா? ஓகே, ஹியர் வி ஆர் எண்டிங் திஸ் செஷன். இந்த செஷனை நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் see you in the next session. Thank you. Bye.